மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு படைப்பாளி என்ற முறையில் என் வலி புரிந்து கொள்ளப்பட்டதே என்று நான் பெருமிதம் அடைகிறேன். விருதுகளுக்காக எழுதப்படுவது படைப்பு அல்ல. ஒரு படைப்பாளன் படைக்கிறான், அதனுடைய துணை பொருளாக விருது கிடைக்கிறது. இந்த விருதை எனக்கு முன்னால் எழுதுகோல் ஏந்திய என் முன்னோடிகளின் காலடிகளில் நான் காணிக்கை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மலேசியாவைச் சேர்ந்த டான் ஸ்ரீ சோமா மொழி இலக்கிய வாரியம் என்ற பேரமைப்பு உலகத் தமிழின் சிறந்த படைப்பை தேர்ந்தெடுப்பதற்காக போட்டி ஒன்றை அறிவித்திருந்தது. அந்த போட்டியில் அனைத்துலக தமிழ் படைப்பாளிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு அறிக்கை வந்திருக்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட நாடுகள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள். கலந்து கொண்ட படைப்புகளின் எண்ணிக்கை 198. 198 படைப்புகளையும் அறிஞர் குழு ஆய்வு செய்து 3ஆம் உலகப் போர் இந்த காலத்தின் குரலாக உலகத்தை முன்னிலைப்படுத்துகிற தமிழ் குரலாக இருக்கிறது, இதற்கு முன்மாதிரி இல்லாத முதற் படைப்பாக இருக்கிறது, மொழி வளமும் உத்தியும் வெளிப்பாட்டு முறையும் இந்த நாவலில் புதுமையாக இருக்கின்றன, இந்த நாவல் ஒரு எரியும் பிரச்சனையை கையாளுகிறது, அடுத்த நூற்றாண்டின் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் இது முன்வைக்கிறது என்று ஐவர் குழு தீர்மானித்து எனக்கு பரிசு வழங்கியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. கோலாலம்பூரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமக்களுக்கு என் நன்றியை மனமார்ந்த முறையில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புவி வெப்பமயமாதல், உலகமயமாதல், இந்த இரண்டையும் குறிக்கோளாக வச்சு எழுதின 3ஆம் உலகப் போர் அந்த ஆத்மார்த்தமான நோக்கம் நிறைவேறியதா நீங்கள் கருதுகிறீங்களா? இந்த நல்ல கேள்வியை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஒரு படைப்பாளன் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்பது உங்கள் கேள்வி. உங்கள் கேள்விக்கு 2 வகையாக பதில் சொல்லலாம். ஒரு படைப்பாளியின் நோக்கம் நிறைவேறுவதற்குரிய கால அவகாசம் இது அல்ல என்று என் பதிலை சொல்லலாம். ஒரு படைப்பாளியின் நோக்கம் நூற்றாண்டுகளில் நிறைவேறலாம். திருவள்ளுவனின் நோக்கம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புரிந்து கொள்ளப்பட்டது என்பதுதான் உண்மை. 2000 ஆண்டுகளாக 2ஆம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட திருக்குறள் 20ஆம் நூற்றாண்டு திராவிட இயக்கத்திற்கு பிறகுதான் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு பக்தி இலக்கியம்தான் தமிழர்களின் இலக்கியமாக இருந்தது. திருவள்ளுவர் என்ற ஒரு பேராசான் கண்டெடுக்கப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான். வைரமுத்து என்ற ஒரு சாதாரண படைப்பாளியின் நோக்கம் இன்னும் கூட அதிகமாக புரிந்து கொள்ளப்படலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, என் நோக்கம் நான் நினைத்த அளவுக்கு நிறைவேறவில்லை என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. அந்த திசையை நோக்கி இந்தியா ஆற்றுப்படுகிறதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. யுனெஸ்கோ அறிவித்தபடி ஒரு நாட்டின் 33 விழுக்காட்டு நிலப்பரப்பு காடாக இருக்க வேண்டும். இந்திய நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடாக இருக்கிறதா என்பதை அந்தந்த மாநிலங்கள் சோதித்து அறிய வேண்டும். எந்த மாநிலத்தில் காடுகளின் பரப்பு குறைந்திருக்கிறதோ அந்த மாநிலம் தன்னுடைய பரப்பளவின் 33% காடுகளுக்கென்றே வழங்க வேண்டும். காடுகள் என்பவை வேறொன்றுமல்ல, மேகத்திலிருந்து மழை கறக்கும் விரல்கள் தான், பூமியில் நட்டு வைத்த விரல்கள் தான் மரங்கள். மரங்களை பற்றி நான் ஒன்று சொன்னேன். உங்களுக்காக யாராவது சுவாசிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் 2 என்று கண்டுபிடித்தேன். நமக்காக சுவாசித்தது முதலில் கருவறையில் தாய். அவள் தொப்புள் கொடி வழியாகத்தான் நாம் சுவாசித்தோம், உணவுண்டோம். மனிதன் பிறந்த பிறகு மனிதனுக்காக சுவாசிக்கிறவை மரங்கள். கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறவை மரங்கள். எனவே தாய் ஒரு வரம், மரங்கள் ஒரு வரம், மாதா ஒரு வரம். மாதா பெற்று போட்டதை மரங்கள் காப்பாற்றுகின்றன என்று நான் மேடையில் பேசியிருக்கிறேன். எனவே 33 விழுக்காடு காடுகள் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்பது 3ஆம் உலகப் போரின் கருதுகோள்களில் ஒன்று. இன்னொன்று, சுற்றுச்சூழல் மாசடைகிறதே, என்ன செய்ய போகிறோம்? பாலித்தீன் பைகளின் தாக்கம் இந்த மண்ணில் அதிகம் இருக்கிறதே, என்ன செய்ய போகிறோம்? மக்கும் பொருள்கள், மக்கா பொருள்கள் என்று பிரித்து
நாம் திடக்கழிவு மேலாண்மை செய்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறதே. என்ன செய்ய போகிறோம்? எல்லாவற்றையும் விட இன்றைய மத்திய அரசுக்கு என் வேண்டுகோள் ஒன்று. நீங்கள் மத ரீதியாக கங்கையை நேசிக்கிறவர்கள், மரபு ரீதியாக கங்கையை நேசிக்கிறவர்கள், நாம் நேசிக்கிற தூய்மையில் கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்னும் எரியூட்டுவது அங்கேதான், சடலங்களை ஆற்றில் மிதக்க விடுவது அங்கேதான், கழிவுகள் கலப்பது கங்கையிலேதான். எவனாவது ஒருவன் தன் பாவத்தை தொலைப்பதற்கு கங்கையில் மூழ்கினால் அவன் தலையில் இன்னொரு பாவம் வந்து ஒட்டிக் கொள்கிறது என்பதுதானே உண்மை. அந்த கங்கையை எப்போது தூய்மைப்படுத்த போகிறோம்? மதம்தான் கங்கையை அழுக்கு செய்கிறது என்று சொன்னால் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், கங்கையிலிருந்து மதத்தை பிரித்து விடுங்கள். மதத்தை தனியாகவும் நதியை தனியாகவும் மூத்த பெருமக்கள் பிரித்து விடுங்கள். இந்தியாவுக்கு நாம் செய்கிற மிகச்சிறந்த நன்மையாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் பார்க்கிறேன், சின்னஞ்சிறு வயதில் நான் ஆடி ஓடிய நதிகள் இன்று அந்த ஊரின் கழிவு வாய்க்கால்கள். வடுகபட்டியின் வராக நதி மாத்திரமல்ல, நொய்யலாற்றின் நிலைமை என்ன, வைகை ஆற்றின் நிலைமை என்ன, அமராவதியின் நிலைமை என்ன, தமிழ்நாட்டில் ஓடுகிற நதிகளின் நிலைமை என்ன? எல்லா நதிகளும் கழிவு வாய்க்கால்களாக தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கருதி பார்க்காமல் 68வது சுதந்திர தினத்தை நாம் ஆர்ப்பாட்டமாக கொண்டாடி புண்ணியமில்லை. தேசிய கொடியை ஏற்றுகிறோம், அங்கிருந்து மலர்கள் உதிர்கின்றன. அந்த மலர்கள் இந்த மண்ணில் கதறிக்கொண்டே விழுகின்றன என்று கருதி பாருங்கள். எனவே இந்திய சுதந்திரத்தை கொண்டாட வேண்டுமென்றால் சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் சரியாக இருக்கிற நாடு வளர்ந்த நாடு, சுற்றுச்சூழல் கேடுற்று கிடக்கிற நாடு விழுந்த நாடு. ஒரு வீட்டின் சுகாதாரம் சொல்லும் அந்த வீட்டின் பொருளாதாரத்தை, ஒரு நாட்டின் சுகாதாரம் சொல்லும் அந்த நாட்டின் மேன்மையை. எனவே நான் எழுதிய நோக்கங்களை நோக்கி இந்த படைப்புகளை நிஜப்படுத்துவதற்கு இந்தியா, தமிழகம், பிற மாநிலங்கள் முயன்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். மத பண்டிகைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் தேசிய பண்டிகைகளுக்கு தருவது உண்டா? ஒருவரை ஒருவர் சந்தித்தால் பொங்கல் வாழ்த்துக்கள் பரிமாறிக் கொள்கிறீர்கள் இந்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள் பரிமாறிக் கொள்கிறீர்கள் முஸ்லிம் சகோதரர்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்கிறீர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள். ஒரு தமிழனும் இன்னொரு தமிழனும் சந்தித்தால் ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொண்டாடுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் முதல் தொலைபேசியில் நீங்கள் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் என்று தொடங்க வேண்டாமா? விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் படுக்கைக்கு போக வேண்டாமா? இந்த நாட்டை மதம் பிடித்திருக்கிற அளவுக்கு தேசியம் பீடிக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மதத்தை நம்புகிற இந்தியர்கள் தேசியத்தை நம்புகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. மதத்தை நம்புங்கள், அது உங்கள் சொந்த உரிமை. தேசியத்தை நம்புங்கள், அது உங்கள் பொது உரிமை. நன்றி.